ஓம் சாந்தி. 3/1/2024 சிவபாபானுடைய இனிமையான மகா வாக்கியம் சாக்கார முரளி. இன்றைய முரளியின் கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, தனக்குத்தானே என்ன கேட்டுக்கொள்ள வேண்டும்? மூணு கேள்விகள் சொன்னார் இல்லையா பாபா. 3 விஷயங்களை தனக்குத்தானே கேட்டுக்கணும். இல்லை, ஃபர்ஸ்ட் என்ன? நான் எந்த அளவிற்கு குஷியாக இருக்கிறேன். அடுத்தது சர்வகுண சம்பன்ன. நான் எந்த அளவுக்கு குஷியில் இருக்கிறேன், நான் எவ்வளவு பாபாவுடைய நினைவில் இருக்கிறேன், அனைத்து குணங்களையும் நிரம்பியிருக்கிறேன்னா, இப்போ ஸ்ரீமதப்படி நடந்து மீண்டும் அதை போல் ஆயிட்டுருக்கிறேன்னான்ற நிச்சயம் எந்த அளவுக்கு இருக்கிறது இல்லையா? சத்துவ பிரதானமாக எந்த அளவுக்கு ஆகியிருக்கிறேன், இரவு பகலாக தூய்மையாகக்கூடிய அந்த கவலை இருக்கிறதா? இந்த மாதிரி உங்களை நீங்களே கேட்டுக்குங்க அப்படின்றார் பாபா. 2வது கேள்வி, பாபா எந்த ஒரு முயற்சியை செய்விக்கிறார்? பாபா எந்த ஒரு முயற்சி செய்விக்கிறார்? அதுக்கு பாபா என்ன பதில் சொல்கிறார்னா, பாபா மனிதரிலிருந்து தேவதையாக, அதாவது உலகத்தின் எஜமானராக ஆக்குவதற்காக முயற்சி செய்ய வைக்கிறார். 3வது, தந்தையின் ஆர்டர் அல்லது கட்டளை என்ன? தேக சம்பந்தத்தின் அனைத்து பந்தனங்களையும் முடிக்க வேண்டும். இதுதான் பாபானுடைய கட்டளையாகும். 4வது, எது விழிப்புணர்வில் அல்லது எமர்ஜ் ரூபத்தில் இருக்க வேண்டும்? எது விழிப்புணர்வில் எமர்ஜ் ரூபத்தில் இருக்க வேண்டும்னா, சதா நான் ஆத்மா, செய்விப்பவனாக, நான் எஜமானனாக, விசேஷ ஆத்மாவாக, மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற நினைவு சதா எமர்ஜ் ரூபத்தில் இருக்க வேண்டும். 5வது, தன்னுடைய ராஜ்யத்தை எப்படி உறுதி செய்வது? நிந்தனை மற்றும் தொந்தரவுகளை பொறுத்து கொள்வது மற்றும் உள்ளடக்கிக் கொள்வது என்றால் தன்னுடைய ராஜ்யத்தை உறுதி செய்வது ஆகும். ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஃபர்ஸ்ட், ஆன்மீக நினைவின் யாத்திரை மூலமாக தான் ஆத்மா டேஷ் ஆகிறது. ஆன்மீக நினைவு யாத்திரை மூலமாக தான் ஆத்மா சத்துவ பிரதானமாக ஆகிறது. சத்துவ பிரதானமாக ஆகிறது. 2வது, எவ்வளவு தந்தையை நினைவு செய்கிறீர்களோ அவ்வளவு டேஷ் ஆவீர்கள். எவ்வளவு தந்தையை நினைவு செய்கிறோ அவ்வளவு தூய்மையாகலாம், நீண்ட ஆயிலும் ஆவீர்கள். தூய்மையும் மாறுறீங்க பாபாவை நினைக்கும் போது, நீண்ட ஆயிலும் கிடைக்கிறது. 3வது, முழுமையாக படிக்கவில்லை என்றால் டேஷ் கிடைக்கும். முழுமையாக படிக்கவில்லை என்றால் பதவி குறைவானதாக கிடைக்கும். 4வது, ஒருமுகத்தன்மையின் மூலம்தான் விசேஷமாக டேஷ் கிடைக்கும். ஒருமுகத்தன்மையின் மூலம்தான் விசேஷமாக 2 சக்திகள் கிடைக்குது. பகுத்தறிகிற சக்தி, நிர்ணயிக்கும் சக்தி. அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.